இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரி சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 81. அந்த பனி படர்ந்த வெளிச்சத்தில் ஆதித்யா நின்றிருந்த நிலை ஒரு மாவீரனின் சிலையைப் போல இருந்தது. அவனது கண்கள் அந்த வெள்ளி மாளிகையின் நுழைவு வாயிலையே குறிவைத்து நிலைத்திருந்தன. அவனது இதயத் துடிப்பு சீராக இருந்தாலும் உள்ளே ஓடிக்கொண்டிருந்த இரத்தம் ஒரு எரிமலையைப் போல கொதித்துக் கொண்டிருந்தது. விதி நம்மை இங்கே அழைத்திருக்கிறது என்றால் வழி ஒன்றும் நிச்சயம் இருக்கும் என்று ஆதித்யா கூறிய வார்த்தைகள் அந்த பனிவெளியின் நிசப்தத்தை உடைத்தன. அவன் தனது முதுகில் இருந்த வாளை உருவவில்லை, மாறாக தனது மனதை ஒருநிலைப்படுத்தினான். அவனது ஆன்ம கடலில் அலைந்து கொண்டிருந்த சக்தியை திரட்டினான். அவன் அருகில் நின்ற டிராகன் பீஸ்ட் வரப்போகும் ஆபத்தை உணர்ந்து தனது மிருக உருவமான டிராகனின் உடலுக்கு மாறியது. அது தனது செதில்களை சிலிர்த்து கொண்டது. அதன் தொண்டைக்குழிக்குள் நெருப்பு உருண்டைகள் தயாராக இருப்பதை உணர்த்தும் விதமாக ஒரு தாழ்வான உருமல் சத்தம் கேட்டது. ஆதித்யா, கவனமாக இரு. நாம் இப்போது நெருங்கப் போவது சாதாரண எதிரிகளை அல்ல, இயற்கையின் சீற்றத்தை. இந்த மாளிகையின் அதிர்வுகள் மரணத்தின் நிழலை காட்டுகின்றன என்று டிராகன் பீஸ்ட் எச்சரித்தது. மகிழினியின் ஆன்மா ஆதித்யாவின் தோளை தொடுவது போல அருகில் வந்தது. அவளது நிழல் கைகள் அவன் கவசத்தின் மீது நடுங்கின. வேண்டாம் ஆதித்யா, இது தற்கொலை முயற்சி. நான் ஏற்கனவே அழிந்துவிட்டேன். என் மீது இருக்கும் இரக்கம் உன்னை அழித்துவிடக்கூடாது. அந்த பறவைகள் உங்களை சாம்பலாக்கிவிடும். இதற்கு வேறு ஏதேனும் வழி இருக்கும். நாம் அதை கண்டுபிடிக்கலாம் என்று விம்மலுடன் கெஞ்சினான். அதை கேட்ட ஆதித்யா புருவத்தை உயர்த்தி, என்ன, என் மீது திடீர் கரிசனமா? இது உன் தியாகத்தின் விளைவா அல்லது நீ என்னை நம்பவில்லையா என்று மகிழ்னியை பார்த்து கேட்டான். இல்லை, கரிசனம் இல்லை. எனக்காக ஒரு உயிர் போவதை தடுக்க நினைக்கிறேன். நீ உயிரிழந்து விட்டு நான் இங்கே விழிப்பதை இதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று கூறினாள் மகிழினி. உன்னை இப்படி ஒரு ஆன்மாவாக வழியில் துடிக்கும் ஒரு நிழலாக என்னால் விட்டுச் செல்ல முடியாது. இந்த உலகம் விடுபட வேண்டுமென்றால் நீ விழிக்க வேண்டும். அதற்கு என் உயிரை பணயம் வைத்தால் பரவாயில்லை என்று கூறிவிட்டு ஆதித்யா அந்த வெள்ளி மாளிகையை நோக்கி முதலடியை எடுத்து வைத்தான். அந்த முதல் அடி அந்த பிரதேசத்தின் அமைதியை குலைக்கும் ஒரு பூகோள நிகழ்வாக அமைந்தது. ஆதித்யா அந்த மாளிகையின் எல்லைக்கோட்டை தொட்ட மறுநொடியே வானம் இருண்டது. இவ்வளவு நேரம் அமைதியாக ஜொலித்து கொண்டிருந்த அந்த வெள்ளி மாளிகை திடீரென இரத்தச் சிவப்பு நிறத்தில் மிரட்டலாக ஒளிரத் தொடங்கியது. கிரீச் என்று செவிப்பழையை கிழிக்கும் கூச்சல் வானத்திலிருந்து கேட்டது. ஒரே நேரத்தில் 1000 மின்னல் விழுவது போல இருந்தது அந்த கூச்சல். மேகங்களை கிழித்து கொண்டு 7 திசைகளிலிருந்தும் 7 ராட்சத பறவைகள் மின்னல் வேகத்தில் கீழே இறங்கின. அவை ஒவ்வொன்றும் ஒரு யானையின் உருவத்தை விட பெரியதாக இருந்தன. அவற்றின் இறக்கைகள் சதையால் ஆனவை அல்ல, அவை தூய மின்னல் கீற்றுகளால் பின்னப்பட்டவை போல தெரிந்தன. ஒவ்வொரு சிறகடிப்பும் காற்றில் மின்சார அதிர்வுகளை ஏற்படுத்தியது. ஒன்று நீல நிறத்திலும் மற்றொன்று ஊதா, இன்னொன்று பொன் என 7 விதமான மின்னல் நிறங்களில் அவை ஜொலித்தன. அவை இறக்கைகளை விரித்தபோது காற்றில் இருந்த ஈரப்பதம் ஆவியாகி அந்த இடமே ஒரு பேரழிவின் மின்சார மண்டலமாக மாறியது. பாதுகாப்பு வளையத்தை உடைக்காதே, உன் மீது உள்ள ஒரு கீறல் கூட எனக்கு பேரழிவு என்று டிராகன் பீஸ்ட் கத்தியபடியே ஆதித்யாவின் முன்னால் பாய்ந்து நின்றது. முதல் பறவை ஒரு நீல நிற மின்னல் பந்து போல ஆதித்யாவை நோக்கி பாய்ந்தது. டிராகன் பீஸ்ட் தனது வாயை திறந்து செக்கச் சிவந்த அக்னி ஜுவாலையை உமிழ்ந்தது. நெருப்பும் மின்னலும் மோதிக்கொண்ட அந்த புள்ளியில் ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்பட்டது. அந்த அதிர்வலை ஆதித்யாவை சில அடிகள் பின்னுக்கு தள்ளியது. டிராகன் பீஸ்டின் உடலில் நீல மின்னல் கீறல்கள் விழுந்தன. அதன் செதில்களிலிருந்து புகை எழுந்தது. இவை சாதாரண பறவைகள் அல்ல, இவை ஒவ்வொன்றும் ஒரு இடிதாங்கி, மின்னலின் தூய வடிவம். ஆதித்யா சுதாரித்து கொண்டு கத்தினான். இப்போது 7 பறவைகளும் வட்டமாக சூழ்ந்து கொண்டன. அவை ஆதித்யாவை தாக்கவில்லை, மாறாக அந்த வெள்ளி மாளிகையின் புனித தன்மையை காக்க அத்துமீறி நுழைபவர்களை அழிக்க தயாரானன. எங்களை உள்ளே விடுங்கள், நாங்கள் எதிரிகள் அல்ல, எங்கள் நோக்கம் உன்னதமான ஒரு விடுதலை என்று ஆதித்யா கத்தினான். ஆனால் அவனது குரல் அந்த இடிமுழக்கங்களில் கரைந்து போனது. ஒரு பொன்னிற பறவை தனது கூர்மையான அலகிலிருந்து ஒரு மின்னல் கற்றையை ஆதித்யாவை நோக்கி வீசியது. ஆதித்யா மின்னல் வேகத்தில் தரையில் உருண்டு தப்பினான். அந்த மின்னல் தாக்கிய இடத்திலிருந்த பாறை உருகி புகையானது. இரண்டாவது பறவை தங்கக்கற்றை தாக்கிய இடத்திலேயே ஒரு ஊதா நிற மின்னல் கோடு தரையில் ஓடி வந்து ஆதித்யாவின் காலை சுற்ற முயன்றது.
ஆதித்யா பெரும் முயற்சி செய்து காலை பின்னுக்கு இழுக்க அவன் பூட்ஸ் கிழிந்தது. ஆதித்யா, உன்னால் இவற்றுடன் சண்டையிட முடியாது, பின்வாங்கு. நான் சாக தயாராக இருக்கிறேன். நீ ஏன் இந்த வலியை அனுபவிக்க வேண்டும் என்று மகிழினி கதறினாள். அவள் ஆன்மீக ஆன்மாவாக இருப்பதால் அவளால் அந்த பறவைகளை தொடவோ தடுக்கவோ முடியவில்லை. இருந்தும் அது தன்னை முன்னிறுத்தி அந்த 7 மின்னல் பறவைகளில் ஒன்றை தன்னை துரத்தும்படி செய்து கொண்டிருந்தது. அவள் பறவைகளை தடுத்தபோது அவள் நிழல் உடல் சிறிது சிறிதாக சிதைவடைவது போல தோன்றியது. ஆகையால் ஆதித்யா மற்றும் டிராகன் பீஸ்ட் இரண்டுமே போராக சில நேரத்தை அது பெற்றுக் கொடுத்தது. இருந்தும் அவர்களது போராட்டம் நீண்ட நேரம் நிலைக்காது என்பது அவளுக்கு நன்றாக புரிந்தது. ஏனென்றால் அந்த மின்னல் பறவைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தன. 6 பறவைகளுடன் இருவரும் மோதுவது என்பது அசாத்தியமானது என்பது அவளுக்கு புரிந்தது. தன் கண்முன்னே ஆதித்யா போராடுவதைக் கண்டு அவள் உள்ளம் நொந்து விம்மினாள். ஆதித்யா மூச்சிறைக்க எழுந்து நின்றான். அவனது உடலில் ஆங்காங்கே மின்னல் தாக்கிய காயங்கள் எரிந்து கொண்டிருந்தன. டிராகன் பீஸ்ட் தனியாக போராடி சோர்ந்து போயிருந்தது. 6 மின்னல் சக்திகளை ஒரே நேரத்தில் சமாளிப்பது ஒரு டிராகனுக்கும் சாத்தியமற்றதாக இருந்தது. வலிமை, இங்கு வலிமை அதிகம் தேவைப்படுகிறது. ஆனால் என் வலிமை இயற்கையின் வலிமைக்கு முன்னால் எடுபடாது என்று எண்ணினான் ஆதித்யா தனக்குள். இவை இயற்கையின் காவலர்கள். இயற்கையை வெல்ல முடியாது, ஆனால் இயற்கையோடு இணைய முடியும். அவற்றை பலவீனப்படுத்தி பிறகு நமது திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஆதித்யா ஒரு பெருமூச்சு விட்டான். தன் மனதை ஒருநிலைப்படுத்தினான். அப்போது ஆதித்யாவின் மார்பு பகுதியிலிருந்து ஒரே நேரத்தில் யாழியும் கடவுளை கொல்லும் ஆயுதமும் இரண்டும் ஆதித்யாவின் முன் வந்து நின்றது. யாழி தனது மாபெரும் தங்க நிற உருவத்தில் கர்ஜனையுடன் வெளியானது. அதிகிடமிருந்த சக்தி மிகவும் அதிர்ச்சியூட்டும் விதமாக இருந்தது. அதேபோல் கடவுளை கொல்லும் ஆயுதமும் தங்க நிறத்தில் மின்னிக்கொண்டு அந்த இடத்தையே ஒரு அச்சுறுத்தும் விதமான சக்தியை வெளியிட்டது. ஆதித்யாவின் முகத்தில் இப்போது ஒரு சிறிய புன்முறுகல் தோன்றியது. அந்த 6 பறவைகளை சமாளிக்க இப்போது முடியும். அவற்றின் சக்திகளை குறைத்தால் அடுத்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று எண்ணினான் ஆதித்யா. கடவுளை கொல்லும் ஆயுதம் ஒரு அதிர்வலையை விட்டுக்கொண்டு ஆதித்யா, யாழி மற்றும் டிராகன் 3ஐயும் சுற்றி வேகமாக வட்டமறித்து வந்து ஆதித்யாவின் அருகில் நின்றது. அந்த அதிர்வலை மின்னல் பறவைகளின் கவனத்தை சிதறடித்தது. அதை பிடித்த ஆதித்யா தனது உடலை சிலிர்க்க அவன் எதிர் உருவ கவசம் மற்றும் சக்தி ஆற்றல் முத்திரையை அவன் செயல்படுத்தினான். அவன் உடலில் இப்போது மின்னலாலான கவசம் அவனது கால் முதல் தலைவரை தோன்றத் தொடங்கியது. இது மின்னலின் வீரியத்தை சிறிது குறைத்தது. அவன் இப்போது பயன்படுத்தும் முத்திரை அவன் எதிரிகளிடமிருந்து பெறும் ஒரு மாய தந்திர சக்தி. அவன் கையில் மின்னும் கடவுளை கொல்லும் ஆயுதத்துடன் அந்த 6 பறவைகளை பார்த்து மீண்டும், நான் உங்களிடம் கூறுகிறேன், நான் ஒன்றும் உங்களது எதிரி அல்ல, என்னை உள்ளே விடுங்கள் என்று அவன் கத்த, அவன் அருகே இருந்த யாழியும் டிராகனும் ஒரே நேரத்தில் வானை பிளக்கக்கூடிய சத்தத்தை எழுப்பின. ஆதித்யா அங்கு இருந்த 3 மின்னல் சக்தி வாய்ந்த அசுர பறவைகளுடன் போரிட முற்பட்டான். நீல நிற பறவை அவனது கவசத்தின் மீது மோதியது. ஆதித்யா 10 அடி தூரம் தெரித்து விழுந்தான். ஆனால் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு கடவுளை கொல்லும் ஈட்டியை மின்னல் வேகத்தில் சுழற்றி பறவையின் இயற்கையை இலக்கு வைத்து அடித்தான். அதே நேரம் யாழியும் அந்த டிராகனும் மேலும் மற்ற 3 மின்னல் சக்தி பறவைகளுடன் மோதினர். தனித்தனியாக குழுவாக அவர்கள் பிரித்து சண்டையிட்டனர். இருந்தபோதிலும் அவர்களது சக்தி அவர்களை தடுத்து நிறுத்தவில்லை. காயங்களும் இரத்த சிதறல்களும் மட்டுமே அனைவருக்கும் ஏற்பட்டது. டிராகனின் தங்கச்சதில்கள் கிழிய ஊதா நிற மின்னலால் தீக்காயம் ஏற்பட்டது. டிராகன் வாயில் வந்த இரத்தத்தை துப்பியபடி ஆதித்யாவிடம், ஆதித்யா, நீ எண்ணியது போல் இவற்றின் சக்திகள் குறைவதாக தெரியவில்லை. இவற்றிற்கு அந்த மாளிகையிலிருந்து சக்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த சண்டை பயனற்றது. நாம் என்னதான் இவற்றை வீழ்த்த எண்ணினாலும் நம்மால் முடியாது என்று தோன்றுகிறது. நீ வேறு ஏதேனும் திட்டத்தை யோசி. நீ அதை செயல்படுத்தவில்லை எனில் நாம் அனைவரும் இதே இடத்தில் ஒரு நொடியில் சாம்பலாக மாறிவிடுவோம் என்று கூறியது. ஆதித்யா சரி என்று கூறிக்கொண்டு தனது கையில் இருந்த கடவுளை கொல்லும் ஈட்டியை சுழற்றி அவனை தாக்க வரும் தாக்குதலிலிருந்து தப்பித்துக் கொண்டு எதிர் தாக்குதலை அந்த பறவைகளின் மீது கொடுத்து கொண்டிருந்தான். அப்போது ஆதித்யாவின் மனதில் இருந்த அந்த மர்மமான மூங்கில் மலர்தான் பேசியது. பிரபு, வெளியில் இருக்கும் அந்த பறவைகள் காக்கும் சக்தி படைத்தவை. அவை உள்ளிருக்கும் உடலை காக்க போராடுகின்றன. இது இயற்கையின் ஒரு விதி. நீங்கள் எனது விதையை பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களை அந்த மின்னல் பறவைகள் தாக்காது என்று எண்ணுகிறேன் என்றது. என்ன சொல்ற என்று கூறிக்கொண்டு அவன் அங்கிருந்த பறவையின் ஒரு மிகப்பெரிய தாக்குதலில் அடிவாங்கி பின்னோக்கி நின்றான். அவன் கவசத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டது. அவன் வலியுடன், என்ன சொல்ல வருகிறாய்? சீக்கிரமாக சொல், என் உடல் தாங்காது என்று இரைச்சலுடன் கேட்டான். அதற்கு அந்த மர்மமான மூங்கில் மலர், நான் உங்களது ஆன்மீக ஆத்ம கடலில் இருப்பதால் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நான் மறைக்கப்பட்டவள்.
இந்த பிரபஞ்சத்தில் என் உயிர் சக்தியை யாராலும் உணர முடியாது. ஆகையால் என் விதையை நீங்கள் வெளிக்கொண்டு வந்தால் இந்த அசுர பலம் வாய்ந்த மின்னல் பறவைகள் எனது விதையின் உயிர் சக்தியை உணர்ந்தால் போதும். அந்த உணர்வு இயற்கையின் கட்டளை. இவை உங்களை தாக்காது, ஏனெனில் எனது சந்ததியில் இருக்கும் ஒரே கடைசி உயிர் அந்த விதை மட்டுமே என்று அவை எண்ணக்கூடும். ஆகையால் நீங்கள் எளிதில் உள்ளே நுழைய ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறியது. என்ன சொல்ற? அது எப்படி முடியும்? ஒரு சிறிய விதை ஒரு ராட்சத படையை நிறுத்துமா? உயிர் சக்தி உடைய விதையா இருந்தாலும் அதை பயன்படுத்தி இந்த பறவைகளிடமிருந்து தப்பிக்க முடியும் என்பதை என்னால் நம்ப முடியாது என்று கூறினான். இல்லை, என் விதையை முன்பு புனித அரசரிடம் எங்களது முன்னோர்கள் கொடுத்தார்கள், ஞாபகம் இருக்கிறதா? அந்த நிகழ்வு மட்டுமே வெளியுலகத்திற்கு தெரியும். இப்போது நீங்கள் எங்கள் இனத்தின் புனித விதையை கையில் எடுத்தாலே இங்கிருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த விதையை வைத்திருப்பது புனித அரசர் என்று எண்ணம் வந்துவிடும். அது இயற்கையின் ஒரு சட்டமாக இங்கே நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த சக்தி வாய்ந்த கோட்டைக்குள் நுழைய அது ஒன்று மட்டுமே வழி என்றது. சிறிது யோசித்தான் ஆதித்யா. வேறு வழியில்லை என்பதை அவனது காயங்கள் உணர்த்தின. அப்போது அவனது நினைவுக்கு அந்த மூங்கில் புனித விதை வந்தது. ஆதித்யா சட்டென தனது மார்பில் கை வைத்து அந்த சிறிய பையில் இருந்த விதையை வெளியெடுத்தான். அந்த கணம் அந்த போர்க்களத்தில் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது. ஆதித்யாவின் கையில் இருந்த அந்த விதை ஒரு பச்சை நிற ஒளியை உமிழத் தொடங்கியது. சுற்றிலும் மின்னல் வெட்டுகளின் இரைச்சல் காதுகளை கிழித்து கொண்டிருந்தாலும் அந்த விதையிலிருந்து வெளிப்பட்ட ஒளி ஒரு அமைதியான தென்றலைப் போல பரவியது. அது ஒரு தாயின் தாலாட்டு போல மென்மையானது, ஆனால் ஒரு மலையை பிளக்கும் வேரின் உறுதி கொண்டது. அந்த ஒளி எல்லையற்ற சமாதானத்தின் ஒரு சின்னம் போல தெரிந்தது. அந்த பச்சை ஒளியை கண்டவுடன் ஆதித்யாவை தாக்க வந்த அந்த ஊதா நிற பறவை நதுவானில் அப்படியே நின்றது. அதன் கண்கள் கொழுந்துவிட்டு எரியும் மின்னல் கண்கள் அந்த விதையை உற்று பார்த்தன. சண்டையின் ஆக்ரோஷம் அங்கே ஒரு கணம் அணைந்தது. நில்லுங்கள் என்று ஆதித்யா தனது கையை உயர்த்தி அந்த விதையை வானத்தை நோக்கி பிடித்தான். அவன் கையில் இருந்த விதை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் உயிர் நாடியைப் போல தெரிந்தது. நான் அழிப்பதற்காக வரவில்லை, பிரபஞ்சத்தின் உயிர் சக்தியை கொண்டு இழந்த ஒரு உயிரை மீட்கவே வந்திருக்கிறேன். இயற்கையின் விதியை மதிக்கிறேன். இந்த விதை உங்களைப் போல இயற்கையின் ஒரு அங்கம். அந்த விதை இப்போது முன்பை விட பிரகாசமாக ஜொலித்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட நறுமணம் மழை பெய்த மண்ணின் வாசனை அந்த பனிப்பிரதேசம் முழுவதும் பரவியது. அந்த வாசனை மின்னலின் நெரிச்சலை அடக்கியது. 7 பறவைகளும் தங்களுடைய சிறகடிப்பதை மெதுவாக்கின. அவற்றின் மின்னல் சிறகுகள் சலசலப்புடன் ஓய்ந்தன. அவற்றின் சீற்றம் தணிந்தது. அவை ஆதித்யாவை பார்க்கவில்லை, அவனது கையில் இருந்த அந்த மூங்கில் விதையை பார்த்தன. அந்த விதை அவற்றின் எஜமானனான இயற்கையின் ஒரு இனத்தின் துளி என்பதை அவை உணர்ந்து கொண்டன. மெல்ல அந்த பறவைகள் வழிவிட்டன. அவை 2 வரிசையாக பிரிந்துகின்று வெள்ளி மாளிகையின் வாசலை நோக்கி ஒரு பாதையை உருவாக்கின. அவை தலை வணங்கி அந்த உயிர் சக்திக்கு மரியாதை செய்தன. இது எப்படி சாத்தியம்? இந்த சிறிய மெலி இவ்வளவு பெரிய அழிவை தடுத்து நிறுத்திவிட்டதே? டிராகன் பீஸ்ட் வியப்புடன் கேட்டான். உயிர் எப்போதும் அழிவை விட பெரியது நண்பனே, ஆதித்யா புன்னகையுடன் கூறினான். ஆனால் அவனது உடல் சோர்வில் தள்ளாடியது. அவன் கவசத்தில் இருந்த பிளவு அந்த யுத்தத்தின் தீவிரத்தை உணர்த்தியது. வெள்ளி மாளிகைக்குள் தடைகர் விலகின. ஆதித்யா, டிராகன் பீஸ்ட், யாழி ஆகியோர் மகிழ்னியின் ஆல்மாவுடன் வெள்ளி மாளிகைக்குள் நுழைந்தனர். நுழைந்ததும் ஆதித்யா ஒரு வேறுபட்ட உலகத்திற்கு வந்தது போல உணர்ந்தான். வெளியே இருந்த பனியின் குளிர் அங்கே இல்லை. மாறாக ஒரு இதமான குளிர்ச்சியும் அமைதியும் நிலவியது. அந்த மாளிகையின் சுவர்கள் கண்ணாடியைப் போல தெளிவான பனிக்கற்களால் ஆனவை. ஆனால் அவற்றில் ஒவ்வொன்றும் உள்ளிருந்து ஒளிரும் தன்மை கொண்டவை. நீண்ட நடைபாதை, அதன் இருபுறமும் விசித்திரமான சிலைகள், மனிதர்களும் விலங்குகளும் கலந்த உருவங்கள் வணங்குவது போல செதுக்கப்பட்டிருந்தன. இங்கேதான், இதோ வந்துவிட்டோம், மகிழினி முணுமுணுத்தாள். அவளது குரலில் இருந்த நடுக்கம் இப்போது ஒரு சிறிய நம்பிக்கையாக மாறியது. அவளது ஆன்மீக உருவம் நடுக்கத்துடன் முன்னால் சென்றது. அவர்கள் அந்த மாளிகையின் மையம் மண்டபத்தை அடைந்தனர். அது ஒரு பிரம்மாண்டமான குவிமாடம். அந்த மண்டபத்தின் நடுவில் அந்தரத்தில் மிதப்பது போல ஒரு மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மேடையில் மேல் படிக கற்களமான சவப்பெட்டி இருந்தது. அதை சுற்றிலும் நீல நிற பூக்கள், எப்போதும் வாடாத மாயப்பூக்கள் பூத்து குலுங்கின. ஆதித்யா மெதுவாக அந்த படிகப்பெட்டியை நெருங்கினான். அவனது இதயம் வேகமாக துடித்தது. உள்ளே எட்டி பார்த்தான். அங்கே ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல படுத்திருந்தாள் மகிழ்னி. அவளது முகம் சாந்தமாக, ஆனால் துயரம் படிந்த ஒரு அமைதியுடன் இருந்தது. தொடரும்.